திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒழிந்த முதல் ஐந்தும் ஈரைந்தோடேரி பொழிந்த புனல் பூதம் போற்றும் கரணம் ஒழிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளிந்ததே. திருச்சிற்றம்பலம். விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். திருமந்திரத்தின் கருப்பத்தி அதிகாரத்தில் வரும் இந்த பாடல் ஒரு உயிர் கருவாக உருவாகும் அந்த நுட்பமான தருணத்தை விவரிக்கிறது. திருமூலர் இதில் ஆன்மீகம், யோகம் மற்றும் உடற்கூறியல் ஆகிய மூன்றையும் இணைத்து கூறுகிறார். விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி. தந்தையின் விந்து ஆற்றலும் அதை லிங்கம் என்று கூறுவார்கள். தாயின் கருப்பை ஆற்றலும் அதை யோனி என்று கூறுவார்கள். லிங்கமும் யோனியும் இணைந்து கரு உருவாவதற்கான களம் அமைகிறது. இது சிவம் மற்றும் சக்தியின் இணைப்பாக கருதப்படுகிறது. ஒழிந்த முதல் ஐந்தும் ஈரைந்தோடு ஏறி கரு உருவாகும் போது என்னாகிறது? அதனுடன் 5 பூதங்களும் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்றிருக்கிறதே, அந்த 5 பூதங்களும் மற்றும் 10 வாயுக்களும் ஈரைந்து பிராணன், அபானன் போன்றவை அந்த உடலில் சேர்கின்றன. பொழிந்த புனல் பூதம் போற்றும் கரணம். பெண்ணின் கருப்பையில் சுரக்கும் திரவமும் புனல், பஞ்சபூதங்களின் ஆற்றலும் இரண்டும் சேர்ந்து, அதாவது இணைந்து அந்த உருவத்தை வளர்க்கின்றன. அதே நேரத்தில் அந்த உயிரின் அந்த கரணங்கள் இருக்கிறதே, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று அங்கு செயல்பட தொடங்கிவிட்டது. ஒழிந்த நுதல் உச்சி உள்ளம் ஒளித்தது. இவ்வாறு கரு உருவாகி வளரும்போது என்னாகிறது? அதுவரை இறைவனோடு பரவெளியில் கலந்திருந்த அந்த உயிர், அதாவது ஆத்மா, இப்போது உடலுக்குள் புகுந்து புருவ மத்தியிலும் நுதல் என்று கூறுகிறாரே, அதுதான் உச்சி குழியிலும் தங்கி தன் பழைய நினைவுகளை மறைத்து கொண்டு ஒளித்து வைத்து கொண்டு உடலோடு கட்டுப்படுகிறது. திருமூலர் இந்த பாடலில் ஒரு உயிர் எவ்வாறு பேரொளியில் இருந்து பிரிந்து உடலுக்குள் சிறைப்படுகிறது என்பதை விளக்குகிறார். பஞ்சபூத சேர்க்கை. ஒரு உயிர் உருவாகும் வெறும் உடல் மட்டும் போதாது. உருவாவதற்காக உடல் மட்டும் போதாது. பிரபஞ்சத்தில் உள்ள அந்த நிலம், நீர் போன்ற 5 பூதங்கள் இருக்கிறதே, அந்த அம்சங்களும் உயிர் இயங்குவதற்கான வாயுக்களும் அந்த சிறிய கருவுக்குள் ஒடுக்கப்படுகின்றன, அதாவது சேர்க்கப்படுகின்றன. மறைத்தல் என்றால் என்ன? திரோதானம். ஆன்மா கருப்பையில் இருக்கும்போது இறைவனை உணர்ந்திருக்கும். ஆனால் உடல் முழுமை பெற்று வெளியே வரும் தருணத்தில் என்னாகிறது? இறை உணர்வு மறைக்கப்பட்டு நான் எனும் அகங்காரம் உள்ள மொழித்தல் என்று கூறுகிறாரே, அதுதான் நான் எனும் அகங்காரம் தலை தூக்கி விடுகிறது. இதைத்தான் யோகக்கலையில் மாயை என்று கூறுகிறோம். ஒளிநிலை. நுதல் உச்சி என்பது ஆக்ஞா சக்கரம் மற்றும் சகசிராரத்தை குறிக்கும். ஆன்மா உடலுக்குள் நுழையும் போது இந்த இடங்கள் வழியாகவே தன் ஆற்றலை செலுத்துகிறது. அதாவது இந்த இடங்கள் வழியாகத்தான் தன் ஆற்றலை செலுத்துகிறது என்பதை திருமூலர் சுட்டி காட்டுகிறார். எது வழியாக? நுதல் உச்சி ஆக்ஞா சக்கரம் மற்றும் சகசிராரத்தை குறிக்கும் அது. இதனுடன் தொடர்புடைய செய்தி என்ன? சித்தர்களின் தத்துவப்படி கருவில் இருக்கும் குழந்தை ஞானியாகத்தான் இருக்கும். ஆனால் பிறக்கும்போது ஏற்படும் வாயுவின் வேகத்தாலும் மாயையாலும் பழைய ஞானத்தை மறந்துவிடுகிறது. மறந்துவிட்டு என்ன செய்கிறது? அழுகையுடன் உலக வாழ்க்கையை தொடங்குகிறது. இந்த பாடலில் வரும் உள்ளம் ஒளித்ததே என்பது அந்த பழைய ஞானம் மறைந்து உடல் சார்ந்த அறிவு தொடங்குவதைத்தான் குறிக்கிறது. சுருக்கமாக சொன்னால், அண்டத்தில் அண்டம் என்பது என்ன? பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒரு சிறிய பிண்டத்திற்குள், அந்த கருவுக்குள் அடங்கும் அதிசயத்தை இந்த பாடல் விளக்குகிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒழிந்த முதல் ஐந்தும் ஈரைந்தோடு ஏறி பொழிந்த புனல் பூதம் போற்றும் கரணம் ஒழிந்த நுதல் உச்சி உள்ளம் ஒளித்ததே. எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.